சக மாணவர்கள் தாக்கியதில் மூளைச்சாவு அடைந்த +2 மாணவன். பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட பகையால் விபரீதம். மதுரை மாணவர்கள் கைது செய்த போலீசார். உடலை வாங்க மறுத்த உறவினர்கள். கஞ்சாவை பயன்படுத்திதான் இந்த கொடூரத்தை செய்ததா ஆக்ரோஷம் அடைந்த உறவினர்கள். கதறி அழுத மாணவனின் தாய். கதறி அழுத மாணவனின் தாய். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் +2 வகுப்பு படித்து வந்த கவியரசன் என்ற மாணவனும் அவனின் நண்பர்கள் மூவரும் சேர்ந்து 3 மாதத்திற்கு முன் இதே பள்ளியில் +1 படிக்கும் மாணவனை தாக்கியிருக்காங்க. அந்த மாணவனுக்கு மூக்கு உடைந்த நிலையில 4 மாணவர்களும் சேர்ந்து அப்போது பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நிதி உதவி அளிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் தொடர்பாக மேல் நடவடிக்கை எதுவுமே இல்லாம முடிவு வைக்கப்பட்டுச்சு. கவியரசன் என்ற மாணவன் இந்த பள்ளியில் மாணவ தலைவர் போல வலம் வந்திருக்கார். +1 பயிலும் மாணவர்கள் +2 வகுப்பு பக்கம் வரவே கூடாது என தெரிவித்து வந்ததா சொல்லப்படுது. இதனால +1 வகுப்பு மாணவர்களுக்கும் கவியரசனுக்கும் பகை ஏற்பட்டது. கடந்த 3ஆம் தேதி பள்ளி கழிவறையில் இருந்து வெளியே வரும்போது +1 பயிலும் மாணவன் ஒருவன் கவியரசனை இடித்ததா சொல்லப்படுது. அந்த மாணவனுக்கும் கவியரசனுக்கும் அங்கு தகராறு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில 4ஆம் தேதி மாலை கவியரசன் பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது பட்டீஸ்வரம் தேனூபுரீஸ்வரர் கோவில் அருகில் வந்தபோது +1 பயிலும் மாணவர்கள் சிலர் கவியரசனை தாக்கியிருக்காங்க. பதிலுக்கு கவியரசனும் +1 மாணவர்களை தாக்கியிருக்காங்க. +1 மாணவர்கள் தாக்கியதுல கவியரசனுக்கு தலையில பலமான அடி ஏற்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகிலேயே பட்டீஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. அங்கு கவியரசனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்குமே முதல் உதவி செய்யப்பட்டு கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அங்கிருந்து தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவிற்காக அறுவை சிகிச்சை நடந்தது. இதற்கிடையில கவியரசனை தாக்கியதாக சொல்லப்பட்ட 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூரில் உள்ள இளம் சிறார் நீதி குழுமம் முன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இவர்களை அரசு காப்பகத்தில் 12 நாட்களுக்கு வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில 6ஆம் தேதி மதியம் கவியரசனின் உடல்நிலையில் கடும் பின்னடைவு ஏற்பட்டதால் தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் இருந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். பின்னர் காவல்துறையினர் கவியரசன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிருடன் உள்ளதாகவும் மூளைச்சாவு அடைந்து விட்டதாகவும் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுச்சு. நள்ளிரவில் மூளைச்சாவு அடைந்த மாணவன் கவியரசன் உயிரிழந்ததா மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. கவியரசன் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய மார்ச்சுவரிக்கு எடுத்து செல்ல முயன்ற போது உறவினர்கள் தடுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு மாணவன் உயிரிழந்ததும் இது தொடர்பா 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதும் கும்பகோணம் மற்றும் பட்டீஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியது. மாணவனின் உடல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில இதுவரை பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியரோ மாவட்ட நிர்வாகமோ பள்ளி கல்லூரித்துறை அதிகாரிகளோ ஆட்சியரோ வந்து இன்னுமே அந்த மாணவனை பார்க்கல.
கைது செய்யப்பட்டுள்ள 15 பேர் மட்டுமல்ல, மேலும் 10 பேர் இருக்காங்க. அவர்களையும் கைது செய்யணும். அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யணும். அதுவரை உடலை வாங்க மாட்டோம்னு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கும்பகோணத்துல நடந்த இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களுக்குள் உருவாகும் வன்முறை எவ்வளவு தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் வெளிப்படையாக காட்டியிருக்கு. சில மாதங்களுக்கு முன் தொடங்கிய சிறிய மோதல் பள்ளிக்குள் மற்றும் வெளியிலும் பரவிய பகை உணர்வால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்று இறுதியில ஒரு மாணவனின் உயிரையே பறிச்சிருக்கு. பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் கண்காணிப்பு இருந்தால் இந்த துயரமான முடிவை தவிர்க்க முடிந்திருக்கலாம் என்ற கேள்வி சமூகத்துல உள்ளது. கவியரசனின் மரணம், மாணவர் பாதுகாப்பு, பள்ளி ஒழுங்கு, மாணவர் மனநலம் மற்றும் வன்முறை தடுப்பது போன்ற தலைப்புகளில் அரசும் கல்வித்துறையும் பள்ளிகளும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருப்பதை உணர்த்தது. என் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். 11 படிக்கிற பிள்ளை என் பிள்ளைய வந்து 12வது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல கும்பகோணம் ஜிஹெச்சி போனேன். அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே ப்ரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும். நாங்கள் யாருக்கு அன்புக்கு போனேன். அன்புலேயே முடியலன்னு சொல்லிட்டு நான் காமராஜிக்கு வந்தேன். அங்கேயே முடியலையா. போலீஸ் எல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் முடியலையா. ஒன்றும் கேட்கலையா. யாருமே வரலையா. முன்னாடி வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து 4 நாள் ஆயிடுச்சு சார். நீயோட இது வரைக்கும் ஒரு மந்திரியோ ஒரு கலெக்டரோ யாருமே அரசியல்வாதிகளோ சென்னை வரைக்கும் இந்த செய்தி சென்று விட்டு தமிழ்நாடு முச்சூடும். ஆனால் யாருமே இதுக்கு ஒரு ஆறுதலோ அன்புமணியை தவிர யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 3 ஆஸ்பத்திரி கொண்டு வந்து 4வது ஆஸ்பத்திரியில் என்ன காமாட்சியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி மெடிக்கல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் கொண்டு வந்து சொன்னோன்னா நேற்று கொண்டு வந்தாச்சு. நேற்று கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோன்னா நேற்று முச்சூடு வச்சிருந்து நைட்டு 2 மணிக்கு இறந்துட்டார். உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 15-25 பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல். ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். ஏன்னா 25 பேரை அடித்தது சார். ஆனால் அவங்க 15 பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை தான் உங்கள் மீடியாவிலே காட்டுறாங்க. பாக்கி யாரையும் காட்டவே இல்லை. இவங்க ஏன் 2 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பாடியை வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க? அதுக்கான விட எங்களுக்கு கிடைக்கணும். கலெக்டரும் கல்வித்துறை மந்திரி இங்கே தான் இருக்காங்க. கல்வித்துறை மந்திரி கலெக்டர் இங்கே இருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் எல்லாரும் வரணும். எங்களுக்கான உரிய நீதி கிடைக்கணும். கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டது எங்கள் வக்கீல் மூலமாக எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடைத்து எங்களுக்கான நீதி அவங்களுக்கு அரசாங்க வேலை பண்ணி அதான் சொல்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் அவனுக்கு கொலை வழக்கு 15 பேரையும் பதியணும். பாக்கி இன்னும் எத்தனை பேர் அடித்தாங்கங்கிறத எத்தனை பேர் அடித்தாங்கங்கிறத ஆதாரத்தை அடித்த மேட்டக்கிட்டு பாக்கி பேரை கைது பண்ணணும். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணணும். பாக்கி சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணணும். கைது பண்ணிவிட்டு எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா 50 லட்சம் நிவாரணம் வழங்கணும். ஏன்னா இதுதான் எங்கள் கோரிக்கை. இதை எங்கள் கலெக்டர் கல்வி மந்திரி எங்களுக்கு இது உத்தரவாதம் தரணும். தந்தால் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி வாங்குவோம். என் பேர் அண்ணாதுரை சார். இங்கே பார்க்கல சார். இங்கே பார்க்கல. காமாட்சியில் 3 பேர் 3 சார் பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் அங்கே போய் ஸ்கூலில் போய் அன்பில் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா நாங்கள் நேராக ஸ்கூலில் போய் சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தாங்க. 3 பேர் சார் பார்த்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தான் போய் சொன்னோம் ஸ்கூலில். அவங்க நான் பார்த்துட்டு போனாங்க. அதோட சரி. இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு அவங்க ஸ்கூல்லேருந்து விசாரிக்கல.
போலீஸ்காரவங்க அங்கே வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிற போலீஸ்லாம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் சொன்னாங்க, கேட்டாங்க, எங்களை வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மேற்பட்டு இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னதுக்கப்புறம் ஒன்றும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லவும் இல்லை, எங்களை யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? வாங்க மாட்டோம் சார், வாங்க மாட்டோம் சார். என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கைனா, எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் இழந்துட்டோம். ஒரு பிள்ளைய நாங்கள் இல்லை, ஒரு பிள்ளைய நாங்கள் இழந்துட்டோம். இனிமேல் பட்டு இந்த மாதிரி ஒரு இழப்பு வராமல் அவங்க நடவடிக்கை எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா இப்போ நாங்கள் இழந்துட்டோம். இனிமேல் நாங்கள் போய் அவங்கள்ட்ட ஒன்றும் நாங்கள் எங்களுக்கு பிள்ளைய கொடுங்க நாங்கள் கேட்க முடியாது. இனிமேற்பட்டு எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது, அந்த பசங்களை அவனுங்களை கொண்டு போய் இப்போ இந்நேரம் அவனுங்க வெளியில் இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் மீடியாட்டையோ யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டோம், நாங்களே அடித்து கொண்டிருப்போம். ஏன்னா அந்த வெறியில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு அடாதுடி பிள்ளை கிடையாது. எதுக்காடுத்தாலும் சிரிச்சியே தான் பேசுவானே வழியே அவனுக்கு ஒரு பக்கம் காது வேற கேட்காது. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த பசங்க வச்சுக்கிட்டானுங்க. அதாவது இந்த பக்கம் பேசினா தெரியும், இந்த பக்கம் பேசினா தெரியாதுனால இந்த பக்கத்தில் நின்றுட்டு தான் இந்த பக்கம் அடிச்சிருக்கானுங்க அவனு. அதனால அது வந்து பாதிப்பு எங்களுக்குங்கிறதுனால எதுவும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல, கேட்க முடியல. எங்களால் கவர்மெண்ட் என்ன பார்த்து செய்தோ செய்யட்டும். என் பேர் உமா மகேஷன். இஷ்யூ ஆகிட்டு நேற்று ஃபுல்லாகவும் மதியானமே இறந்துட்டான்ட்டு, இங்கே இறக்கலைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஒரு அரசு கலெக்டர் கூட இந்த வரைக்கும் தஞ்சை மாவட்ட கலெக்டர் கூட எங்களை வந்து சந்திக்கல. அதுவே எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது. இந்த பிள்ளையும் கஷ்டத்தை கொடுத்துட்டு பணத்தையும் இழந்து இந்த இடத்துல நாங்கள் தவிச்சிக்கிட்டு நிற்கிறோம். இந்த நிமிஷம் இந்த செகண்டு கூட யாரும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு செகண்டு கூட சப்போர்ட் இல்லை. அந்த ஒரு 2 மணிக்கு எங்களுக்கு 2 மணிக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போலீஸில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த போலீஸ் அப்போ ஒரு 20-30 போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள்கிட்ட பாடி எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு அதிகாரி கூட வரலையே, போலீஸு தான் இருக்காங்க தவிர ஒரு அதிகாரிகள் ஒரு ஒரு கல்வித்துறையிலேருந்து ஒரு அதிகாரியோ ஒரு ஃபோனோ எதுவுமே கிடையாது சார். ஒரு அமைச்சரோ யாருமே வரல சார். ஒரு முதலமைச்சர் ஒரு ஆறுதல் ஒரு செய்தி சொல்லாமல் இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் சார். இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்கு. இப்போ அந்த போலீஸு கூட கவனிக்கல, இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டு பார்த்து அந்த ஸ்கூலையும் சரி பண்ணணும். திருப்பி உள்ள படிக்கிற பசங்களும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சார் அந்த ஸ்கூலில். முத்துக்குமார். உறவினர்கள் கோரிக்கைகள், கைது செய்யப்பட்ட மாணவர்கள், மேலும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் குறித்து எழும் சந்தேகங்கள் எல்லாம் விசாரணை முழுமையாக நடைபெற அவசியத்தை வலியுறுத்தும். சமூகத்தில் குரலற்றோரின் குரலாக என்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம்.